பிள்ளைகளுக்கு நிறைய காரியத்தை அன்னாளை குறித்து சாமுவேலை குறித்து கற்றுக் கொடுத்துருக்கிறோம். இன்றைக்கு அன்னாளினுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அன்னாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியங்களை அதில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் இந்த உலகத்திற்கு 1000 ஆண்டுகள் ஆனாலும், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் ஆண்டவர் எவ்வளவாக தம்முடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று நினைக்கும் போது உண்மையாகவே ஆண்டவருக்கு நிகர் நம்ம ஆண்டவர் தான். அவரை அல்லாமல் அதை அவங்க அப்படி வாழ்ந்திருக்க முடியாது. அவருடைய அன்பு இல்லாமல் நம்ம சிந்திக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேச விரும்புகிறார். முதலாவது, இந்த 1ஆம் அதிகாரத்தை வாசித்த போது என்னுடைய இருதயத்தில் அன்னாளை குறித்து முதல் தோன்றின எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, அவங்ககிட்ட நான் பார்த்த ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க ஒரு அன்னாள் ஒரு ஆவிக்குரிய ஒரு பெண்மணியாக இருந்தாள். ஸ்பிரிச்சுவல் விமனாக இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். எல்கானாவுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க பெனினாள், அன்னாள் என்ற 2 மனைவிகள் இருக்கிறாங்க. அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை, பெனினாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு ரொம்ப நிந்தனையை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை தேடி சாமுவேலை பெற்றுக்கொள்வது தான் இந்த 1ஆம் அதிகாரம். இதில் முதலாவது அவர்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஸ்பிரிச்சுவல் விமனாக இருந்தாங்க. இன்றைக்கு ஒரு 3 காரியங்கள் 3S அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம சிந்திக்க போகிறோம். முதல், ஸ்பிரிச்சுவல் விமனாக அன்னாள் இருந்தாங்க. எப்படி அவங்க ஆவிக்குரிய பெண்மணியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யார் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு முழு வேதாகமத்திலே நம்ம பார்க்கும்போது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. மாம்சத்திற்குரியவங்க யாரு, ஆவிக்குரியவங்க யாரு. மாம்சத்தின் சிந்தை மரணம். மாம்ச சிந்தையோடு நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. மாம்ச சிந்தையினுடைய முடிவு அழிவாக இருக்கும். மாம்சமும் ஆவியும் போராடி கொண்டே இருக்கிறது என்பதை ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இதில் அன்னாள் எப்படிப்பட்ட குணாதிசயம், அவங்க ஆவிக்குரியவங்கன்னு சொன்னேன். எப்படி அவங்க ஆவிக்குரியவர்களாக இருந்தாங்க? மாமிசத்தின்படி போராடாதவர்களாக அவங்க இருந்தாங்க. மாமிசத்தின்படி குடும்பத்தில் போராடவே இல்லை. ஆவிக்குரிய ஒரு பெண்மணியாக, ஆவிக்குரிய குணநலனோடு அவங்க காணப்பட்டாங்க. எப்படி அவங்க ஆவிக்குரியவங்க அப்படின்னு சொல்ல முடியும்னா, அவங்க ஒரு ஜெபிக்கிற பெண்மணி. எப்படியெல்லாம் ஜெபிச்சாங்கன்னு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 8வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அன்னாள் அழுதாள் என்று போடப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் மிகவும் அழுதாள், மனம் கசந்து அழுதாள் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அதே 10ஆம் வசனத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் என்று போடப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணினாள். 15ஆம் வசனத்தில் இருதயத்தையே ஊற்றி விண்ணப்பம் பண்ணினாள். அப்போ ஒரு பெண் ஆவிக்குரியவள் என்பதை எது நமக்கு இனம் கண்டு காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜெப வாழ்க்கை. அன்னாள் அழுதாங்க, மிகவும் அழுதாங்க, மனம் கசந்து அழுதாங்க, விண்ணப்பம் பண்ணினாங்க, வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணினாங்க, இருதயத்தையே ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினாங்க. அவங்க எதுக்காக ஜெபிச்சாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மலட்டு தன்மை மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தாங்க. குழந்தை இல்லாத இந்த காரியம் எனக்கு மாறணும் ஆண்டவரே, என்னுடைய மலட்டு தன்மை மாறணும்னு சொல்லி ஜெபிச்சாங்க. இன்றைக்கு கூடி வந்திருக்கிற நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஒருவேளை அப்படிப்பட்ட தேவை நமக்கு இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை அநேக நேரங்களில் நம்ம இடத்துல காணப்படுது. நம்ம இன்றைக்கு கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையோடு நான் இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை என்ன செய்யணும், மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். அது சாதாரண, ஆண்டவரே நான் ஜெபிக்க விரும்புகிறேன், நான் வேதத்தை வாசிக்க விரும்புகிறேன், சின்ன சின்ன ஆசைகள் நமக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கும், உண்மைதான். ஆனால் அதுக்காக பிரயாசப்படணும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரணும் அப்படின்னு சொல்லி அழுது ஜெபிக்கணும், மிகவும் அழுது ஜெபிக்கணும், மனம் கசந்த ஆண்டவர் சமூகத்தில், ஐயோ என் ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்குது ஆண்டவரே, உலகம்னு சொல்லி உலகத்தின் காரியங்களே என் காரியம் போகுதேப்பா, நான் உங்களுடைய சமூகத்தில் இருக்க என்னால் முடியலையே, என்னுடைய ஆசை நீங்களா இல்லையப்பா, என்னுடைய முதல் தேடுதல் நீங்களா இல்லையே, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வேலை, நான் என்று என்னுடைய முதல் தேடல்களெல்லாம் என்ன ஆக்குப்பை, பல காரியங்கள் என்னை நிரப்பி விடுகிறது. என்னுடைய முதல் தேவை நீங்களா இல்லை ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையில் நான் காணப்படுகிற ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய மலட்டுத்தன்மையை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். அழணும், மிகவும் அழணும், மனம் கசந்து அழணும், விண்ணப்பம் பண்ணணும், வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணணும், இருதயத்தையே ஆண்டவர்கிட்ட ஊற்றி நாம் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும்.
ஒரு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு சின்ன கிராஃப் மாதிரி போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, எப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை உயரும்னா, ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு தராசை மளிகை கடையில் இருக்கிற தராசை நம்ம யோசித்து பார்ப்போம். 2 தட்டு இருக்கும். அதில் ஒரு தட்டில் வெயிட் வைக்க வைக்க இன்னொரு தட்டு என்ன செய்யும்? தன்னால் உயர்ந்துக்கிட்டே போகும். அதே போல் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போ எல்லாம் பாரங்கள் அதிகமாக அதிகமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே வரும். எப்பொழுதெல்லாம் உலக கவலைகளோ அல்லது ஏதோ ஒரு தேவைகளோ பிரச்சனைகளோ துன்பங்களோ மற்றவர்களுடைய சஞ்சலப்படுத்துகிற வார்த்தைகளோ அவமானங்களோ நிந்தைகளோ நம்முடைய இன்னொரு பக்கத்தில் நம்முடைய பாரமாக அதை அழுத்த 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 இன்னொரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செஞ்சுட்டே போகும்? உயர்ந்துட்டே போகும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு சின்ன கிராஃப் மாதிரி போட்டு பார்த்தோம்னா, நிச்சயமா எப்போ அது உயர்ந்திருக்கும்னா, நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்த காலங்களிலே விட, நம்முடைய வாழ்க்கையில நினைத்தவுடன் கிடைத்த காலங்களை விட, நம்ம ஜெபிச்ச உடனே எல்லாமே நடந்த காலங்களை விட, எப்பொழுதெல்லாம் பாரத்தினால நம்ம இருதயம் நொறுக்கப்பட்டு உடைஞ்சி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அழுறோமோ, ரொம்ப அழுறோமோ, அவர் சமூகத்தில் விடாப்பிடியா அவர் பாதத்தை நம்ம பற்றி பிடிச்சிருக்கிறோமோ, அந்த நாட்களில் தான் உண்மையாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயரும். நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உடைவு, ஏன் இந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படாமல் இருக்குது, ஏன் இந்த வேதனையின் சூழ்நிலை, இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நான் ரொம்ப ஈஸியாக நான் உங்களை ஃபாலோ பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னென்னா, அன்றைக்கு மரியாள் விலையுயர்ந்த நலதம் என்கிற தைலத்தை ஆண்டவருடைய பாதத்தில் என்ன செஞ்சாங்க? உடைச்சாங்க. உடைச்ச போது தான் அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வீடு முழுவதும் என்ன செஞ்சிச்சு? வாசனை நறுமணம் வீசிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதெல்லாம் உடைபடுகிறதோ, நம்முடைய இருதயம் எப்பொழுதெல்லாம் நொறுக்கப்படுகிறதோ, அப்போதான் அது நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதாய் நறுமணம் வீசுகிறதாய் மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ நம்முடைய உடைவுகளில் அண்ணாளை போல உடைஞ்சி நம்ம அழும்போது நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த உடைவில் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்திருங்கப்பா, என்னுடைய தரத்தை நீங்கள் உயர்த்திருங்க ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கையை இன்னும் நீங்கள் ஆழப்படுத்திருங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் உருவாக்கிருங்க ஆண்டவரே. உங்கள் கையில் இருக்கிற குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல இருக்கிறேன், அதாவது பச்சை களிமண்ணை போல இருக்கிறேன். பச்சை களிமண்ணாக இருந்துச்சுன்னா அந்த குயவன் எந்த ஷேப்புக்கு வேணாலும் அவருடைய விருப்பப்படி நம்மளை வணைந்து கொள்ளலாம். ஆனால் சுட்ட களிமண்ணாக நம்ம மாறிட்டோம், நம்ம இருதயம் கடினப்பட்டுருச்சுன்னா நம்மளை மாற்றுவது ரொம்ப கடினம். ஆண்டவரே பச்சை களிமண்ணா உங்ககிட்ட என் வாழ்க்கையை தர்றேன் ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி என்னை நீங்க உடைச்சி உருவாக்கி இருக்கீங்க ஆண்டவரே. அப்பந்தான் நான் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் வாசனை வீசுகிறவளாக, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் வாசனை வீசுகிறவளா மாற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். என்னை வாசிக்கும் போது அழகாக போடப்பட்டிருக்குது. எல்கானா கேட்குறார், குழந்தை இல்லைன்னு சொல்லி பெனினால அவங்கள சஞ்சலப்படுத்தும்படி பேசினோடனே அண்ணாள் என்ன செய்கிறாங்க? மிகவும் அழுறாங்க. அழுதோடனே எல்கானா சொல்கிறாரு, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? 10 குமாரரை காட்டிலும் நான் ரொம்ப உனக்கு எப்படிப்பட்டவன், அதிகமானவன் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஒரு ரொம்ப ஆறுதல் அளிக்கிற வார்த்தை தான். நம்மளை குற்றப்படுத்த வேண்டிய கணவரே நம்மளை ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு ஆறுதலாக தான் இருந்திருக்கலாம். ஆனாலும் இதை ஆழமாக திருப்பி திருப்பி வாசிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் நான் உணர்ந்த காரியம், அன்னாள் எல்கானாவின் அன்பு ஒன்றே போதும் என்று அவள் நினைக்கவில்லை, ஆண்டவரின் ஆசீர்வாதத்திற்காக இன்னும் வாஞ்சித்தாள். என் கணவர் தான் என்னை நல்லா வச்சிருக்கிறாரே, என் கணவர் தான் என்னை குறை சொல்லவே இல்லையே, பின்ன ஏன் நான் இன்னும் அழணும், இன்னும் நான் ஏன் கஷ்டப்படணும், ஏன் இன்னும் இது குழந்தைக்காக நான் கண்ணீரோடு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. கணவருடைய அன்பு போதும் என்று அண்ணாள் நினைக்கவில்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நினைத்தாள். இன்றைக்கும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்மளை ரொம்ப ஆறுதல் படுத்துகிற நபர்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கலாம், நம்மை சோர்விலிருந்து தூக்கி எடுக்கிற நபர்களை ஆண்டவர் தந்திருக்கலாம். அதற்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அவங்கள ஆண்டவர் தான் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் இவ்வளோ பேர் நீ கவலைப்படாத, இவ்வளோ பேர் எல்லாம் நல்லா நடக்கும் நீ சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம ஒரு நாளும் நம்முடைய காரியத்தில் ஆறுதல் அடைந்து விருந்து கூடக்கூடாது. ஆண்டவரே, மனிதர்கள் சொல்லுகிறது உண்மைதான், மனித ஒத்தாசைகளை நீர் எனக்கு தந்திருக்கிறீர் உண்மைதான், ஆனால் என் தேடல் நீர்தான் ஆண்டவரே. நான் உம்மிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் நான் விடப்போவதில்லை. எல்கானாவின் அன்பு 10 குமாரரை காட்டிலும் பெரியதுதான், ஆனால் 1000 குமாரர்களை காட்டிலும் 1000 தகப்பன்மார்களை காட்டிலும் பரம தகப்பனின் அன்பு விலையுயர்ந்தது என்பதை அன்னாள் அறிந்திருந்தாள்.
ஆகவே தான் இந்த காரியங்களில் அவ எல்கானா சொன்னோன்னே அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி நிற்கல. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுத்தான் தீர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தாள். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய பெண்மணியா, என்னுடைய குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை நான் ஆவிக்குரியவளா, நான் அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நான் பார்க்குறேன்னா, அல்லது மாமிசத்தின்படி பெனினாலோடு நான் போராடுகிறேன்னா? பெனினால் போல இருக்கிற பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், அது அல்லது ஏதோ ஒரு துன்பமாக இருக்கலாம். அது நான் மாமிசத்திற்குரிய கண்ணோட்டத்தோடே நான் பார்த்து அதோடு போராடி 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 நான் ஜெயிக்க வேணும் நான் முயற்சி எடுக்கிறேன்னா, ஆண்டவரே, நான் மாம்சத்தின்படி அல்ல, என்னுடைய போராடுகிறது மாம்சத்தின்படி இரத்தத்தின்படி அல்ல, அது ஆவிக்குரியதாய் உள்ளது என்று சொல்லி அன்னாள் அறிந்திருந்தாள். முதல் காரியம், ஃபர்ஸ்ட், எஸ், அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் விமேனாக இருந்தாங்க. ரெண்டாவது காரியம், அன்னாள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒரு சைலண்ட் விமேனாக இருந்தாங்க, அமைதியுள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அவங்க அமைதி உள்ளவங்கன்னு சொல்லி முதல் அதிகாரம் முழுசு நம்ம பார்த்தோம்னா, தன்னோடு ரொம்ப சண்டைக்கு வந்த தன்னை மனமடிவாக்கின பெனினாலோடு அன்னாள் ஒரு வார்த்தையும் பேசினதா தெரியவே இல்லை. அன்னாள் பெனினாள் மனமடிவாக்குவா, ஆனால் அன்னாள் போகிறது எங்கே போவா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு தான் போவான். பெனினாலோடு போராடவே இல்லை. பெனினாலோடு என்ன நீ பெருசா நான் பெருசா, உன்னை காட்டிலும் கணவர் என்னத்தான் ரொம்ப நேசிக்கிறார், சொல்றதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்திருக்கலாம். பாரு, நேற்று அது வாங்கிட்டு வந்தார், உனக்கு ஒன்று தான் கொடுத்தாரு, எனக்கு எத்தனை கொடுத்தாரு தெரியுமா, சொல்றதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் பெனினாலோடு அவள் பதில் பேசவோ அதை தர்க்கிக்கவோ அவ மனமடிவாக்கிய பெனினாலோடு அவ பேசவே இல்லை. எதிர்த்து மாம்சத்தின்படி என்ன செய்யவே இல்லை, பேசவே இல்லை, அமைதியோடு இருந்தாள். ஆண்டவருடைய பாதத்தை என்ன செஞ்சா? ஆண்டவருடைய பாதத்தை தான் பிடிச்சா, அங்கதான் போய் அழுதா. அவருடைய கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்துல தான் போய் சிந்தினவளா காணப்பட்ட ஒரு அமைதியில் உள்ள பெண்மணி. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவிய உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. இன்றைக்கு ஒருவேளை நெட்டில் தேடுற பெண்கள் தேடுற வார்த்தை எது அப்படின்னு சொன்னால், பியூட்டி டிப்ஸ் தான் நிறைய என்ன செய்கிறாங்க, சர்ச்சில் அதுதான் நிறைய வருது. என்ன பியூட்டி டிப்ஸ், என்னோட முடிக்கு என்னது, என் கருவளையத்துக்கு என்னது, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆயிரக்கணக்கான டிப்ஸ் இருக்குது. ஆனால் என்னதான் செஞ்சாலும் மேக்கப் போட்டாலும் எத்தனை மணி நேரம் தான் இருக்கும்? ஒரு 3 மணி நேரம் இருக்கும், இல்லை அது 4 மணி நேரம் இருக்கும். ஆனால் அழியாத அலங்கரிப்பு, நம்முடைய மரணம் வரைக்கும் மேக்கப் செலவில்லாமல் போடுற ஒரு மேக்கப் உண்டு அப்படின்னு சொன்னால், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அது அன்னாள் இடத்துல அந்த அமைதலான குணம் காணப்பட்டுச்சு. பெனினாள் இடத்துல மாத்திரம் அவங்க அமைதியாக இருந்ததா தெரியல. ஏலி இடத்துல சீலோவாம் இருக்கிற தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே ஏலி என்ன செய்கிறாங்க, நீ ஜெபிக்கிறத பார்த்துட்டு நீ குடிச்சு வெறிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான வார்த்தைகளை ஏலி பேசுகிறாங்க. ஆசாரியன் அவங்க வார்த்தையில் அவங்களுடைய வாயிலிருந்து ஒரு ஆறுதலான வார்த்தையை தான் அங்கே போகிற ஜனங்கள் எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் அன்னாள் மிகுந்த வேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆல்டர்லேருந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. அதை கவனித்து கொண்டே இருந்த ஏலி சொல்கிறார், ஏம்மா நீ குடிச்சு வெறிச்சிருக்கியா, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வசனத்தில் அன்னாள் சொல்கிறாங்க, அப்படியல்ல என் ஆண்டவனே. எவ்வளோ ஒரு அமைதலுள்ள வார்த்தைகள் பாருங்களேன், எவ்வளோ ஒரு சாந்தமுள்ள வார்த்தைகள்ல அவள் இருதயத்தில் இருந்த வேதனையில சொல்லியிருக்கலாம். என் வேதனைலாம் உங்களுக்கு எங்கேயா தெரிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கேயும் அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லுகிறார். அன்னாளுடைய அமைதியான குணம் பெனினாளிடத்தில் மாத்திரமல்ல, குடும்பத்தில் மாத்திரமல்ல, போகிற சபையிலும் அது வெளிப்படுகிறது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பெண்களாகிய நீங்களும் நானும் அன்பை, அமைதியை, சாந்தத்தை அலங்காரமாக நம்ம அணிஞ்சிருந்தோன்னு சொன்னால் அந்த மேக்கப் அழியவே அழியாது. திருப்பி போட வேண்டிய மேக்கப் அல்லவே அல்லது அழியாத அலங்கரிப்புன்னு பேதுரு எழுதுகிறார். அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தத்தையும் அமைதியிலையும் நீங்கள் மேக்கப் பண்ணிக்கோங்க. அதுதான் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குதா, விலையேற பெற்ற ஒரு அலங்கரிப்பாக இருக்கிறதா. ஏமி கார்மேக்கல் என்ற அம்மையார் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை எழுதுவாங்க. ஒரு டேபிளில் ஒரு ஸ்வீட்டான ரொம்ப கரெக்டான சூடில் சூப்பரான ஒரு டீ, தேநீர் இருக்குன்னு ஒரு கப் அண்ட் சாசரில் அதை வச்சுருக்கு. அந்த டேபிளை ஒருத்தங்க அசைச்ச உடனே அந்த கப்பில் இருக்கிற டீ ஒரு துளி அந்த சாசரில் விழும். அந்த சாசரில் விழுந்து அந்த டீ எடுத்து நம்ம நாக்கில் வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும், உள்ள இனிப்பான ஒரு நல்ல சுவையான டீ இருக்குது. அப்போ அது சாசரில் விழும்போது எப்படி இருக்கும், அதே இனிப்போடு தான் இருக்கும்.
ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஏசப்பாவோட அன்புனால என் உள்ள நிரப்பப்பட்டிருக்குங்கோ, ஆனால் நம்ம அசைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது உள்ளிருந்து அன்பின் வார்த்தைகள் வர்றதில்ல, மாறாக கடினமான வார்த்தைகள், வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், நம்முடைய மாமிச சுபாவத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தை தான் என்ன செய்யுது, அநேக நேரத்தில் வெளிப்படுது. ஆனால் அன்னாள் அப்படிங்கிற ஒரு சுவையான டீயை பெனினால் அந்த பெஞ்சை ஆட்டி பார்த்தாங்க, எவ்வளோ ஆட்டி பார்த்தாங்க. உள்ளிருந்து வெளியே வந்தது அன்பின் வார்த்தைகள் தான். ஒரு நாள் அது கசப்பான வார்த்தைகளை வெளியே வரல. அது பத்தாது, நீ ஏலி அந்த டேபிளை இன்னும் பலமாய் அசைச்சு பார்த்தார். குடிச்சு வரிச்சிருக்கிறியா, எவ்வளோ வேதனையுள்ள வார்த்தை, அப்படி அசைச்சு பார்த்தாரு. அப்பொழுதும் அப்படியல்ல என் ஆண்டவனே என்று சொன்ன இனிமையான வார்த்தைகள் தான் வெளியேறிச்சு. இன்றைக்கு உங்களையும் என்னையும் குடும்பத்தின் சூழ்நிலைகளாக இருக்கலாம், பணியிடங்களில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம அசைக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்முடைய கிறிஸ்துவின் சுபாவத்தை டெஸ்ட் பண்ணுற சூழ்நிலைகள், நம்மளை உழுக்குகிற சூழ்நிலைகள் வரும்போது ஞாபகம் வச்சுக்கணும், அன்னாள் எப்படி இருந்தாங்க, அந்த என் உள்ளத்துக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்குன்னு சொன்னா அதுதான் வெளிவருமே ஒழிய கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகள், ஒரு கோபமூட்டுகிற வார்த்தைகள், மாமிசத்தின்படி யோசித்து பேசுகிற வார்த்தைகள் வெளியே வரவே கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, எனக்கு அந்த அழியாத அலங்கரிப்பாகிய அமைதியில் எனக்கு தாங்க. இன்றைக்கு நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், ஒரு வாட்ஸ்அப், நம்ம ஒரு ஃபேமிலி குரூப்பில் கூட இருக்கலாம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஏதோ ஒரு இது வந்துச்சுன்னா உடனே ஆளாளுக்கு அடிக்கிறோம், உனக்கு தெரியுமா அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக போயிடுது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள என்ன செஞ்சிரு, மெசேஜ் நீளமாக போயிடுது. எப்படி நீ சொல்ல போச்சு அப்படின்னு கேட்குறோம். உண்மையாகவே தன்னை நியாயப்படுத்த முந்தி கொள்ளாதவர்களுக்காக ஆண்டவரே நியாயத்தில் நிற்பார். அன்னாள் தன்னை நியாயப்படுத்த முந்தி கொள்ளலை, ஏழு இடத்துல தன்னை நியாயப்படுத்த முந்தி கொள்ளலை, எல்லா காரியத்திலும் பொறுமையோடு இருந்தா. நான் செய்கிறது நியாயம் நியாயம் சொல்லி நியாயத்துக்காக கூட வாதாட வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துனுடைய முன்மாதிரின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் பிலாத்துவின் முன்பாக குற்றவாளி போல கைகளை கட்டி பிலாத்துவின் முன்பதாக நிற்கிறார். அவர் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆனால் பிலாத்துவிடம் கூட ஒரு வார்த்தையும் அவர் பேசவில்லை அப்படின்னு சொல்லி பைபிள் போடப்பட்டிருக்குது. தன் மேல இருந்த நியாயத்தை கூட அவர் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தன்னால் படைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு முன்பாக கூட தன்னுடைய நியாயத்தை தேவன் எடுத்துரைக்காமல் அமைதியாக இருப்பார் என்றால் நீங்களும் நானும் நம்முடைய நியாயத்துக்காக போராட வேண்டாங்க. குடும்பத்தில் நம்ம போராடவே வேண்டியதில்லை, நம்முடைய உறவினர் மத்தியில் நம்ம போராட வேண்டியதில்லை. நமக்காக பேச பிந்தி கொண்டோம் என்றால் பரலோகம் நமக்காக பேசும். நம்ம முந்திக்கிட்டோம்னா பரலோகம் நமக்காக பேசுறதற்கு பிந்திக்கொள்ளும். பரலோகம் நமக்காக நம்ம பேசுறதுக்கு நம்மளை பற்றி பேசுறதுக்கு நம்ம பிந்தி கொண்டோன்னா பரலோகம் முந்திக்கொள்ளும் அப்படின்னு சொல்றதை விட பரலோகம் நமக்காக முழங்கும் என்று நிச்சயமாக அன்னாளின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். பொறுமையோடு இருக்கிறாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் உண்டான எழுப்புதலை கட்டாயம் பெனினால் என்ன செஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. நானாக இருந்தேன்னா என்ன நினச்சிருப்பேன், எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குடா, போய் பெனினால் ரூம்குள்ளே வச்சிருக்க எல்லாத்தையும் ஒரு குட்டி சைக்கிள் வாங்கி கொடுத்து எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு வாடா, எனக்கும் ஒரு பிள்ளை பிறந்திருக்குங்கிறது அவள் பார்த்துருக்கட்டும் அப்படின்னு நினச்சிருப்பேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிந்தை அன்னாள் இடத்துல இல்லை. ஒரு பொது இடத்துல நான் பார்த்தேன், அதில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்துச்சு, மழையில் தான் பூக்கள் பூக்கிறதே தவிர இடியில் அல்ல அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சு. கடும் சொற்களை தவிர்த்து அன்பாய் பேசுவோம். ஒரு பொது இடத்துல உலக மக்கள் அதை எழுதியிருக்கிறாங்க. அப்போ பாருங்களேன், அப்போது ஆண்டவரை அறிந்த மக்கள் நீங்களும் நானும் அநேக இடத்துல அமைதி காக்கணும். பெண்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறாங்களாம். ஒருவேளை கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் பேலன்ஸ் மிச்சம் இல்லாமல் பேசி தள்ளிடணும்னு எல்லாத்தையும் பேசி தள்ளிடுறோம். ஆனால் அநேக இடத்துல அமைதி காக்க வேண்டியது ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிற குணம். அமைதியோடு நம்ம காணப்படுவோம்னு சொன்னோன்னா அதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். கடினமான வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளிலும் அன்னாள் தன்னுடைய நல்ல சுபாவத்தை அவள் இழந்துவிடவே இல்லை. கடினமான சூழ்நிலை தான் அது, அவள் குடும்பத்தில் அவள் இருந்த ஸ்ட்ரகிள் மத்தியில் தான் இருந்தா, ஆனால் அவளுடைய நல்ல சுபாவத்தை அவள் இழந்து விடவே இல்லை. ஆண்டவர் சமூகத்தில் நம்மளையும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை இப்போது கடினமாக தான் இருக்குது, நான் பேசுறதுக்கு துணிந்து எனக்கு பேசுறதுக்கு ஏதாவது ஒன்று பேசணுமே, அப்பயாவது யாராவது நம்புவாங்களான்னு தான் நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நான் பேச வேண்டிய இடம் இது அல்லப்பா, உங்கள் பாதம். நான் கண்ணீர் சிந்த வேண்டியது மனிதர்கள் முன்பாக அல்ல ஆண்டவரே, உங்க பாதம்ப்பா, உங்க சமூகம்ப்பா. நான் ஆவிக்குரியவளாயிருந்து நான் உமக்கு பிரியமா நடக்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா நிச்சயம் நமக்காக தேவன் பேசுவார் என்பது உண்மையிலும்
உண்மை. முதல் எஸ் பார்த்தோம், அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் விமன். ரெண்டாவது சைலண்ட் விமன் சொல்லி பார்த்தோம், அமைதியுள்ள ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது காரியம், அவங்க ஒரு சாக்ரிஃபிஷியல் விமன், தியாகமுள்ள பெண்மணியாக இருந்தாங்க. வருடங்கள் நிறைய கழித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க ஆண்டவரிடத்திலிருந்து. அதில் அழகாக போடப்பட்டிருக்குது வேதாகமத்தில் 11வது வசனத்தில். முதல்ல தனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு கேட்குறாங்க. 11வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன். ஃபஸ்ட்டு தனக்காக கேட்குறாங்க, அடுத்து யாருக்காக அந்த பிள்ளையை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க? ஆண்டவரே உங்களுக்காக இனி எனக்கு ஒரு குழந்தைய தாங்க. தியாகமுள்ள பெண்மணி. பிள்ளை பால் மறந்த உடன் பிள்ளையை ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுறாங்க? ஆலயத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. ஆலயத்தின் சூழ்நிலை அவங்களுக்கு நல்லா தெரியும். வருஷந்தோறும் பலியிட்டு பணிந்து கொள்ளும்படி சீலோவாமில் இருக்கிற தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே ஏலியினுடைய பிள்ளைகள், ஆசாரியனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஓப்பனியும் பினகாசும் பேலியாளின் மக்களாக இருந்தாங்க. பார்க்கிற பெண்களோடு அவர்கள் கண்ணுடைய பார்வையே மோசமாக இருந்துச்சு. அவங்க நடந்து கொண்ட விதம் மோசமாக இருந்துச்சு. பலியிடுகிற மக்கள் எல்லாம் பலியை அருவருப்பாக நினைக்கிற அளவுக்கு அவங்க பலி செலுத்தும் முன்பதாகவே முறைக்கு மாறி அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த ஆகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மோசமானது என்பதை வருடம் அண்ணால் அவங்களை ஓப்பனிப்பினகாச பார்த்துருக்கிறார். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தரை நம்பி தன்னுடைய மகன் சாமுவேலை விடுகிறார். ஜெபிக்கிற தாய்க்கு பிறந்த பிள்ளை ஜெபிக்கிறவனாத்தான் இருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக காரியத்தில் யோசிங்க, ஐயோ என் பிள்ளைய ஒரு சிட்டியில் போய் நான் விடணுமே, அங்கே போய் என் பிள்ளை எப்படி இருப்பானோ. நீங்களும் நானும் ஜெபிக்கிற தாயாயிருந்து பிள்ளைய ஜெபத்திலேயே பெற்றெடுத்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தோன்னா உலகத்தில் எந்த இடத்துல அவனை கொண்டு போய் வச்சாலும் அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். சேற்றில் மலர்ந்த தாமரன்னு சொல்லுவாங்கள்ல, அதை போல எந்த சேரும் எந்த சூழ்நிலையும் அவனை கரைப்படுத்தாமல் வாழ வைக்கிறதுக்கு தேவனால் முடியும். ஏனென்றால் அவன் ஜெபித்து பிறந்த பிள்ளை, ஜெபிக்கிற தாய்க்கு பிறந்த பிள்ளை ஜெபிக்கிறவனாத்தான் இருந்திருப்பான். ஆகவே ஆண்டவர் பெரிய காரியங்களை சாமுவேல் மூலமாக செஞ்சார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்புல நிற்கிறக்கு ஒரு மனுஷனை தேடினது ஆண்டவனுடைய கண்கள். தேடினவனை சாமுவேலை அதற்கு உகந்தவராக காண்கிறார். திறப்பிலே நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் சாமுவேலை தெரிந்து கொள்கிறார். அவள் செய்த தியாகம், என் பிள்ளை கொஞ்ச நாள் என் கூட இருக்கட்டும், நான் ஜெபிச்சு பெற்ற பிள்ளைக்காக அழுது நான் ஜெபிச்சு கிடைச்ச பிள்ளைல கொஞ்ச நாள் இருக்கட்டும், என் சுற்றி இருக்கிறவங்க பார்த்துக்கட்டும், அண்ணாளுக்கு ஒரு பையன் பிறந்திருக்குங்கிறத பார்த்துக்கட்டும், என்னுடைய பெண்ணினாள் என்னை சஞ்சலப்படுத்தினாலே நிந்தனப்படுத்தினாலே அந்த பிள்ளை என்னை அம்மான்னு வந்து என் கழுத்தை கட்டி பிடிக்கிறத பார்க்கட்டும்னு நினைக்கவே இல்லை. உடனடியாக அந்த பிள்ளைக்கு நன்மை தீமை தெரிஞ்சுறதுக்கு முன்னாடியே ஏலி தாத்தாவை பற்றி சொல்லி வளர்த்துருப்பா. ஏலி தாத்தாக்கு நீ கீழ்ப்படியணும், அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்களோ அப்போதெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவனை வளர்த்து சின்ன சட்டையை தைச்சிட்டு போவாங்களாம். வருஷந்தோறும் போய் பார்த்துட்டு வந்தாங்களாம். ஏலியினுடைய பக்கத்தில் அந்த ஆலயத்தில் கொண்டு போய் சாமுவேலை விடுகிறார். இன்றைக்கும் நம்ம பெற்றோர் தாய்மார்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்காக நம்ம என்ன தியாகம் செஞ்சுருக்கிறோம்? அன்னாள் தன்னுடைய முதல் குமாரனை ஆண்டவருக்கென்று அப்படியே மோசமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்கென்று கொடுத்து விட்டார். ஒருவேளை அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன அந்த அதிகாரத்தை வாசித்தோம்னா, அவள் அந்த சாமுவேலை பெற்றெடுக்க அவள் கொடுத்த விலைக்கிரயம் அதிகம். அழுறா, ரொம்ப அழுறா, மனம் கசந்து அழுறா, விண்ணப்பம் பண்றா, வெகுநேரம் விண்ணப்பம் பண்றா, இருதயத்தையே ஊற்றி விண்ணப்பம் பண்றா. அதாவது உங்கள் கண்ணீரெல்லாம் துருத்தியிலல்லவோ இருக்கிறதுன்னு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கும். அன்னாளுக்காக நியமிக்கப்பட்ட துருத்தி பெருசுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவளுடைய கண்ணீர் அதிகமாக சிந்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பியிருக்கிறார். அவள் சிந்தப்பட்ட கண்ணீர் விலைக்கிரயம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. ஆண்டவருடைய பாதத்தில் சிந்தின கண்ணீருக்கு பதில் சாமுவேல் பிறக்கிறார். ஒரு ஜெபித்த உடனே ஒரு பிள்ளை பிறந்திருந்தா, அல்லது திருமணம் ஆனவனே குழந்தை பிறந்திருந்தா, அல்லது ஜெபிக்க ஆரம்பிச்சவனே குழந்தை பிறந்திருந்தா, நான் நினைக்கிறேன் ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசியை பெற்றெடுத்திருக்க முடியாது. அவ்வளோ விலைக்குறையும் அவ்வளோ நிந்தையை அனுபவித்தும் அமைதியோடு இருந்து ஆவிக்குரியவளாக குடும்பத்தில் செயல்பட்டு அமைதி காத்து ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் சிந்தி சிந்தி பெற்றெடுத்ததுனால அந்த பிள்ளை உலகத்தை கலக்குகிறவனாக, முழு இஸ்ரவேலருக்காகவும் திறப்புல நிற்கிறவனாக, ஐயோ இவர்களுக்காக நான் ஜெபிக்காமல் போனால் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லத்தக்க இருதயமுள்ள ஒரு சாமுவேலை பெற்றெடுக்கிறார். இன்றைக்கு நம்ம தேவனுக்காக நம்ம செஞ்சிருக்க விலைக்கிரயம் என்ன? விலைக்கிரயம் கொடுத்தோன்னு சொன்னா விலைக்கிரயம் இறைக்கிற இடத்துல விளைவு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா பொதுவா நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம்?
இவ்வளோ கஷ்டப்படுத்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? இவ்வளோ விலைக்கரையும் செலுத்தணுமா? இவ்வளோ நாள் ஜெபிக்கேனே. நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தினுடைய நாட்கள் கூட 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 நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்காது, அது உலகத்திற்கே ஆசீர்வாதமாக மாறும். அன்னாளுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் அவளுக்கு மாத்திரம் பதில் கொடுக்கல, அந்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவர் தன்னுடைய தேவையும் நிவர்த்தி செய்து விட்டார். ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி அன்னாளுக்கு குழந்தை கொடுக்கப்பட்டு விட்டது. இஸ்ரவேலருக்கும் ஒரு ஆசாரியன், ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவன் கொடுத்து விட்டார். இன்றைக்கு விலைக்கிரையும் கொடுத்துட்டு ஐயோ இவ்வளோ கண்ணீர் சிந்திட்டேனே, இன்னும் இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, இன்னும் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே என்று கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? எனக்கு முடிவே வராதா அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுக்கு உங்கள் விலைக்கிரயத்திற்கு நிச்சயமான விளைவு உண்டு. அது சாதாரண பலன் அல்ல, மிகுந்த பலனை தேவன் தருவதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார் என்பது மிக மிக உண்மையான காரியம். இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல 3வது காரியம், அன்னாள் சாக்ரிஃபிஷியல் விமனாக இருந்தாங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு என்ன தியாகம்பா செஞ்சிருக்கிறேன், நான் என் குடும்பம், நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், என் கையில் கொடுத்த ஜாப், எனக்கு கொடுத்திருக்கிற எல்லா சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் நான் உமக்காக ஏதாவது தியாகம் செஞ்சிருக்கனா என்று நிச்சயமாக நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும், நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அன்றைய ஆதி நாட்களில் அயல் நாட்டிலிருந்து மிஷினரிகள் வரலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒரு திருச்சபையின் கட்டிடத்திற்கு மேலாக நம்ம நிற்கவே முடியாது, நம்ம எல்லாம் சுதந்திரமாக ஆண்டவரை ஆராதிக்கவே முடியாது. எவ்வளோ மூட பழக்க வழக்கத்தில் கட்டுப்பட்டு இருந்த நம்முடைய தேசத்தில் எல்லா மூட பழக்க வழக்கங்களையும் ஒழிப்பதற்கு தேவன் அயல் நாட்டிலிருந்து வில்லியம் கேரி என்ற ஒரு தேவனுடைய மனிதரை கொண்டு வந்தார். எத்தனையோ மிஷினரிகள் இந்த நம்முடைய நாட்டில் வந்து நமக்காக நம்ம ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி எத்தனையோ பேர் கோதுமை மணிகளாக விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு தாயினுடைய தியாகம் இருந்திருக்கும்ல. அயல் நாட்டிலிருந்து தான் பிள்ளைய வாலிப வயதா இந்தியாவுக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேமான்னு சொல்லும்போது அந்த தாய் எவ்வளோ, நான் மறுபடியும் என் பிள்ளைய பார்ப்பானா என்பதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. தியாகத்தோடு பிள்ளையை அனுப்பினார். அந்த தாய்களுடைய தியாகத்தின் நிமித்தம் இன்றைக்கு திருச்சபைகள் கட்டப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் எத்தனையோ காரியங்கள், உடன்கட்டை ஏறுதல், எத்தனையோ மூட பழக்க வழக்கங்களிலிருந்து சுதந்திரமாக ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். காரணம் ஒரு தாயின் தியாகமாக இருந்திருக்கலாம். அவங்க திருப்பி போனாங்களான்னு சொல்ல முடியாது. எல்லா மிஷினரிகளுடைய கல்லறைகளும் இங்கெல்லாம் இருக்குது. எல்லா ஹென்றி பவாரோட கல்லறை இருக்குது. எத்தனை மிஷினரிகளுடைய கல்லறைகள் எல்லாம் இங்கெல்லாம் இருக்குது. அப்போ அவங்க திருப்பி தன்னுடைய தாய்நாடு திரும்பவே இல்லையே. ஒரு தாய் செய்த தியாகம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார், ஒரு தாயாக நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம் ஆண்டவருக்கு? தென் தமிழகத்திலே பாளையங்கோட்டை இருக்கல 30 கிலோமீட்டர் தள்ளி திருப்புளியங்குடி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் ஒரு சுப்பிரமணி, ஒரு கணவன் மனைவிக்கு 2 பிள்ளைகள், வாலிபனான 2 பிள்ளைகள். இளையவன் சுப்பிரமணி அவர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு நாள் ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக அருகில் உள்ள ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன டவுன், அங்கே காலையில் போயிருக்கிறார். அங்கே ரோட்டில் நின்று ஒரு உபதேசியார் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய ரட்சிப்பின் செய்தியை சொல்லி யோவான் சுவிசேஷ புத்தகத்தை போகிற எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். உடனே இவரும் அந்த பொருளை வாங்கிட்டு அதில் நின்று கேட்டுட்டு அந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வருகிறார். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறார், வாசத்து காட்டு சொல்கிறார், அம்மா இந்த தெய்வம் நம்மக்கிட்ட எதையுமே கேட்கல, நமக்காக உயிரே கொடுத்துருக்காம்மா. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நான் வாசிக்கிறேன் கேளுங்கள்னு சொல்லி யோவான் சுவிசேஷ புத்தகத்தை தன்னுடைய தாயாருக்கு வாசித்து காண்பித்து கொண்டே இருந்தார். கொஞ்ச நாட்களில் முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டுருச்சு. அப்போ எங்கே அவங்க போய் ஆண்டவருடைய வார்த்தையை இன்னும் கேட்க அப்படின்னு சொல்லும்போது வாரந்தோறும் 30 கிலோமீட்டர் நடந்து அங்கே இருக்கிற ரேனிய சையர்கிட்ட போய் அவங்க அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டு வந்தாங்களாம். எப்படி ஆண்டவருக்கு இன்னும் எப்படி நாங்கள் பிரியமாக இருக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை நடந்தே போய் கேட்டு வந்தாங்களா. இன்றைக்கு நம்ம செல்ஃபோனில் நம்ம சர்ச் கொடுத்தோடனே எல்லா உலகத்தில் உள்ள எல்லா செய்திகளும் என்ன செஞ்சிருது, உள்ளங்கைக்குள்ளே வந்துடுது. ஆனால் 30 கிலோமீட்டர் நடந்து போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு 30 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வருவாங்களாம். ஒரு நாள் வந்தது, ரேனிய செய்யட்ட சொன்னாங்க, ஐயா நாங்கள் ஞான ஸ்நானம் எடுக்க விரும்புகிறோம், நாங்கள் 4 பேரும் ஞான ஸ்நானம் எடுக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஊர் மக்களுக்கு இது தெரிய வந்துச்சு. இவங்க முழுவதும்
முழுவதுமாக நம்மை விட்டு பிரிஞ்சு வேற ஏதோ ஒரு மார்க்கத்துக்கு சேர போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு அவங்க ரெடியா இருந்தாங்க இவங்களை துன்புறுத்துவதற்காக. அவங்க ஞான ஸ்நானம் எடுத்துட்டு பொழுதடைகிற நேரத்திலே 4 பேர் ஊருக்குள்ள வர்றாங்க. ஊருக்குள்ள வரும்போது ஊர் மக்கள் பெரிய பெரிய கட்டையை வச்சு அடிச்சு அவங்கள துன்புறுத்தி அவங்க வீட்டையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. 4 பேரும் ஹாஸ்பிட்டலில் சேர்றாங்க. அவங்க அம்மா, அவங்களுடைய பெயர் நாகம்மாள், அவங்க என்ன செய்கிறாங்க, சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போகிறாங்க. திருநெல்வேலி பகுதியிலே சீர்திருத்த சபையின் முதல் இரத்த சாட்சி ஒரு பெண் தான், நாகம்மாள் என்ற ஒரு பெண். ஆண்டவருக்காக வைராக்கியமா அந்த நின்ன ஒரு பெண்மணி தான் சீர்திருத்த திருச்சபையின் முதல் இரத்த சாட்சி. தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய உயிரை ஆண்டவருக்காக கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கு அந்த கிராமத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு போகிறது உண்டு. டிபி குடி என்று அந்த ஊர் பேர். 60 குடும்பங்களுக்கு மேலாக ஆண்டவருக்குள்ளே அங்கே இருக்கிறாங்க. அங்கே ஸ்கூல் கட்டப்பட்டிருக்குது, ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு தாயினுடைய தன்னுடைய துணிந்து செயல்பட்ட காரியம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்குறாரு. எத்தனையோ மிஷினரிகளை பிள்ளைகளை அனுப்பி வச்சுருக்கிறாங்க. எங்களுடைய ஊழியத்தில் ரொம்ப பெரிய பெரிய ஞானவான்கள்லாம் நாங்கள் ஊழியத்தில் இல்லை. பெரிய படித்த அறிவாளிகள், தாளந்து பிறத்தவர்கள், திறமை படித்தவங்கள்லாம் எங்களுடைய ஊழியத்தில் இல்லை. உண்மையாகவே சொல்ல போகணுன்னா, தாவீதனுடைய குகையில், அதுலாம்ங்கிற குகையில் நொறுக்கப்பட்டவங்க, பலவீனப்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, இவங்க தான் வந்து சேர்ந்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. கடைசியில் ஆண்டவர் அவர்களை யுத்த வீரர்களாக மாற்றினார்னு வேதம் சொல்லுது. அதே போன்றவர்கள் தான் எங்களிடத்துல இருக்கிறாங்க. நிறைய எங்களுடைய மிஷினரிகளுடைய கதைகளை கேட்டோன்னா, வீட்டுக்கு ஒரே பிள்ளையாக இருப்பாங்க, அப்பா இறந்துருப்பாங்க, அம்மா ஏதாவது ஒரு ஸ்கூலில் ஆயா வேலை பார்த்துட்ருப்பாங்க. அவங்க எங்களிடத்துல மிஷினரியாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் மாறி மாறி என்ன ஊழியத்தையும் செய்ய போவாங்க. உண்மையாகவே எங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடும்போது அவங்க அம்மாவெல்லாம் பார்ப்போம். ஒரே மகன் தான் ஊழியத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ தியாகங்களின் மத்தியில் தான் இன்றைக்கு ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு நாம் இருக்கிறோம். உடனே நம்ம நினச்ச உடனே கிடைக்கலன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு குறையும் ஆண்டவர் நமக்கு வைக்கலை. ஆனால் ஆண்டவருக்காக என்ன செஞ்சுருக்கிறோம், ஆண்டவருக்காக என்ன தியாகம் செஞ்சுருக்கிறோம். அண்ணால் என் கூட என் பிள்ளை இருக்கட்டும் நினச்சிருந்தானா ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி கிடைச்சிருக்க மாட்டானே. நமக்குரிய விலையேறப்பட்டதை ஆண்டவருக்காக செலவு பண்ணப்பட நாம் விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பொத்தி வச்சுட்டு இருக்கிற கையா நம்முடைய கை இருக்கக்கூடாது, திறந்திருக்கிற கையா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், திறந்து வச்சிருக்கணும். அதை எப்போது வேண்டுமானாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி பயன்படுத்துவதற்கு நான் எனக்குரியது என்று சொல்லி பொத்தி வச்சுட்டு இருந்தோம்னா, அது ஆண்டவர் நம்முடைய விரல்களை பிச்சு எடுக்கும் போது நமக்கு வேதனையா இருக்கும், அது நமக்கு வலியை ஏற்படுத்தும். ஆபிரகாமை போல, யோபுவை போல, ஆண்டவரே உங்களுக்குரியது ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட குணங்கள் காணப்படும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை அன்னாள் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. அறை வீட்டுக்குள்ளாக 4 சுவற்றுக்குள்ளாக அவங்க அழுதுருப்பாங்க. அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க, என்னையை பற்றி 1000 வருடங்கள்லாம் கழித்து என்னை பற்றி பேசுவாங்க, நான் ஜெபிச்ச ஜெபத்தை ஜெபக்குழுவில் பேசுவாங்க, சபையில் பேசுவாங்க, பெண்கள் மத்தியில் பேசுவாங்கன்னு அவங்க நினச்சிருந்தாங்களா? இல்லவே இல்லை. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய கண்ணீரையும் அவர் பார்க்கிற தேவன், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன். இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல யார் என் கண்ணீரை பார்க்குறா, யாருக்கு என் வேதனை தெரியும்னு ஒரு தனிமையான இடத்துல இருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே ஆண்டவரை அறியாதவங்களா இருக்கலாம். நான் சிந்துகிற கண்ணீருக்கு ஏதாவது ஒரு பலன் உண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம். ஆனால் உங்கள் கண்ணீரை கத்தர் கணக்கு வைத்திருக்கிற கத்தர். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறது 4 சுவற்றுக்குள்ளாக இருக்கலாம், ஆனால் அந்த 4 சுவற்றுக்குள்ளாக பரலோக சேனையே இறங்கி வந்திருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கணக்கு வைத்திருக்கிறார், அதற்குரிய பதில் நிச்சயம் உண்டு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த அன்னாள் சாதாரண பெண்மணி, அவருடைய வாழ்க்கையை ஆண்டவரை செலக்ட் பண்ணி எத்தனையோ பெண்கள் வாழ்ந்திருக்கலாம்ல, அமைதியான பெண்ணை எழுதி வச்சிட்டார். ஆவிக்குரியவங்களா வாழ்ந்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை எழுதி வச்சிட்டார். தியாகம் செய்ய துணிந்த ஒரு அன்னாளுடைய வாழ்க்கையை வேதாகமத்தில் எழுதி வச்சிட்டார். அப்படி என்றால் தேவன் உங்களையும் என்னையும் காண்கிற கர்த்தர், நம்முடைய அங்கலாய்ப்பை காண்கிற தேவன், நம்முடைய வேதனையை அறிகிற தேவன். நம்முடைய உபத்திரவம் சின்ன பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நம்ம சொன்னோன்னா, இதுக்கு போயா நீ இப்படி சொல்லுவேன்னு கேட்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்வார், உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமான உபத்திரவமாக இருக்கலாம், ஆனால் அது அவர் அற்பமாக எண்ணுகிற தேவன்
அல்லவே அல்ல. இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மளை ஆண்டவரே, அண்ணாளை குறித்து என்கிட்ட பேசுனீங்கப்பா. நான் அநேக நேரத்தில் மாம்சத்துக்குரியவளா நான் என் குடும்பத்தில் போராடுறேன் ஆண்டவரே. மாம்சத்தின்படி சிந்திச்சு, மாம்சத்தின்படி என்னுடைய நியாயத்தை நான் வெளிப்படுத்தி, நான் எனக்காக பேசுனட்ட யார் எனக்கு பேசுவான்னு சொல்லி உடனுக்குடன் மாம்சத்தின்படியே நான் செயல்படுறேன் ஆண்டவரே. எனக்கு வேண்டாம், என் ஆவிக்குரியவளாக மாற்றுங்க. என்னுடைய ஆவிக்குரிய கிராஃப் போட்டிங்கன்னா ஆண்டவரே, அந்த உடைப்பட்ட சூழ்நிலையில், அந்த நெருக்கப்படுற சூழ்நிலையில் என் ஆவிக்குரிய வாழ்க்கை உயருதில்லப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் அனுமதிக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு உள்ளத்தை நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். அமைதி காப்போம். ஆண்டவருக்கு முன்பதாக குடும்பத்தில், சக ஊழியர்கள் மத்தியில், பணியிடங்களில், ஆண்டவருடைய சமூகத்தில் அமைதியாக இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். தியாகம் செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த உலகம் வாழ்வதுக்குத்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிறதெல்லாம் நாமே அனுபவிப்பதற்காக அல்ல, ஆண்டவருக்காக தியாகம் செய்ய துணியும் போது தான் ஆண்டவர் நம்மையும் நம் பிள்ளைகளை பயன்படுத்த முடியும். இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்ப்போம். அன்னாள் என்ற பெண்மணியினுடைய வாழ்க்கை இன்றைக்கு நமக்கு ஒரு படிப்பினையாக, நமக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக காரியங்களை பொதிந்த ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையும் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் என்னிடத்திலிருந்து உம்முடைய சுபாவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையா மாறணும் ஆண்டவரே. நான் ஒரு பவுல் சொல்கிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி தைரியத்தோடு சொல்லுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாய், கர்த்தருக்கு முன்பதாக அமைதியுள்ள வாழ்க்கையாய், தியாகம் செய்கிற வாழ்க்கையாய் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை முழுவதும் உமக்கு கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி நீங்க பயன்படுத்துகிற பாத்திரமாய் எங்களை உருவாக்கி விடுவீராக என்று சொல்லி உங்க கரத்துல நாங்க எங்களை தருகிறோம் ஐயா. எங்களுடைய சுயம் எங்களுடைய உள்ளத்திலிருந்து சாம்பலாய் மாறட்டும் ஐயா. தேவ ஆவியானவருடைய கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று வேதம் சொல்லுகிறது போல உங்க சிந்தனையால் எங்களை நிரப்புங்கப்பா. உங்களை போல எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி எங்களை எங்களுடைய கரத்துல தருகிறோம். இந்த நேரத்தில் இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எங்களையும் அப்படியே மாற்ற போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீண்டும் உடைய கரத்துல தருகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இந்த பூமியில வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க கோலை நிறைவேற்றுகிறவங்களா அல்ல ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படிங்கிற கோலோட அல்ல ஆண்டவரே, உங்க சித்தத்தை நாங்க நிறைவேற்றுகிறவர்களா வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெரும் வரைக்கும் கொஞ்சத்தில் நீ உண்மையாயிருந்தாய், உனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நீ உண்மையாயிருந்தாய், உன்னால் இயன்றதை செய்தாய் என்று நீர் ஆண்டவரே எங்களுக்கு சான்றிதழ் கொடுக்க நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். துதி, கனம், மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.